அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஆர்ட் ஆஃப் ரீடிங், வாசிப்பு கலை பற்றி என்னுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆர்ட் ஆஃப் ரீடிங் இருந்தால்தான் ஆர்ட் ஆஃப் லேர்னிங், ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங், ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்கே வரும். சாதாரணமாக ஒருத்தங்களுக்கு நான் ஒன்றுமே படிக்கவில்லை, இருந்தாலும் எழுதுகிறேன் என்பதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கலாம், ரமணர் எடுத்துக்கலாம், திருவள்ளுவருடைய வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துக்கலாம். இது படிக்காமலே வந்தது என்பது இன்னொரு ரகசியம். ஆனால் அது எப்படி நடக்கிறது? பல கோடிகளில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி நடக்கிறது. அதற்கு காரணமே என்னுடைய ஆராய்ச்சிப்படி அந்த என்லைட்டன்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால தான் அது நடந்தது. அதை பற்றி நான் அடுத்து வரேன். என்லைட்டன்மெண்ட்னால் ஒரு விஷயத்தில் அதுக்கு பிறகு அதில் அவ்வளவு உச்ச நிலையில் இருப்பது. இப்போ விளையாட்டுன்னா அதுதான். மேத்ஸ்னா ராமானுஜத்தை எடுத்துக்கோங்க, அதே மாதிரி 64 கலைகள் வந்ததை எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அதற்கு பிறகு புதிதாக கண்டுபிடிக்கும் அளவுக்கு நாம் முயற்சி பண்ணுறதுக்கு விட்டுட்டு போன விஷயங்களை எடுத்துக்கலாம். பட் அதனுடைய மூலம் ஆர்ட் ஆஃப் ரீடிங் தான். அந்த ஆர்ட் ஆஃப் ரீடிங் என்பது கேட்டலாக இருக்கலாம், பார்த்தலாக இருக்கலாம், மறுபடியும் நினைவுபடுத்துதலாக இருக்கலாம், கலந்தாய்வாக இருக்கலாம், தர்க்கமாக இருக்கலாம். அது ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆதிசங்கரர் இந்த அத்வைதம் என்ற ஒரு விஷயத்தில் அவ்வளவு உலகம் முழுவதும் அவர் சுற்றி வரும்போது தர்க்க ரீதியாகத்தான் அவருக்கு நிரூபிக்க முடிஞ்சது. அவர் அதை ஒற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய தர்க்க ரீதியான கலந்தாய்வு ரீதியாகத்தான் அவர் ஜெயித்தார் அத்வைதம் என்ற விஷயத்தை. இதே மாதிரி நீங்கள் ஆர்ட் ஆஃப் ரீடிங் என்பது தான் உங்களை ஒரு மிகப்பெரிய படைப்பாளனாகவும் மிகப்பெரிய சிந்தனையாளனாகவும் ஆக்குவதோடு, சாதாரண ஒரு மானுடத்தோடு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை ஆர்ட் ஆஃப் ரீடிங் கொடுக்கும். பெரிய படைப்பாளன், நான் சினிமாவை எடுத்து உலகத்துக்கு கொடுக்க போகிறேன் அப்படி ஒரு படைப்பாளனும், நான் ஒரு விஞ்ஞானி ஆகிறேன் அப்படின்ற ஒரு மாபெரும் உச்சக்கடத்தை அடைவரோ, அல்லது நான் மெய்ஞானத்தின் உச்சத்தை அடைகிறேன் என்ற விஷயங்கள் எல்லாம் அது உச்சம் உச்சம் உச்சம். ஆனால் உங்களை மானுடனாக மாற்றும். இவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை படிக்க வைப்பதால் அவன் மானுடனாக முடியாது. அப்படின்னா நீங்கள் மருத்துவர்கள் பூரா இன்றைக்கி கடவுளாக இருக்கணும். என்னுடைய கணிப்புப்படி இதை நான் ஏன் இந்த ஃப்ளோவில் சொல்லேன்னா, மருத்துவர்கள் அனைவரும் கடவுளாக இருக்க வேண்டும். அவர்களுக்குள் எந்த விதமான கடவுள்னா என்ன? கடவுள் தன்மை. ஓஷோ சொல்லுவது போல கடவுள் தன்மை என்பது என்ன? 100% இந்த உலகம் அனைத்தும் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து, தான் இந்த பூமிக்கு வந்தது அனைத்தையும் கற்றது, பெற்றது, உற்றது, உணர்ந்தது அனைத்தையும் கொடுத்துவிட்டு வந்த மாதிரியே போகும் சிந்தனையும் அதனுடைய உச்சநிலையும் அடைந்து நிலைதான் கடவுள் தன்மை என்பது என்னுடைய கருத்து. கடவுள் தன்மை என்பது அதுதான். பெற்றது, உற்றது, கற்றது, உணர்ந்தது, உணர்வது எல்லாத்தையும் கொடுத்துடணும். அது கொடுக்க முடியாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. கொடுத்துருக்கார்கள் நம்ம ஞானிகள், விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்க. கொடுக்காம இல்லை. காந்தி எதை வச்சுட்டு போனார்? காந்தி எல்லாம் அவருடைய ப்ராப்பர்ட்டியை பூரா பையனுக்கு எழுதிட்டு போனார். சுவாமி விவேகானந்தர் அவருடைய சொந்த வீட்டுக்கு எழுதினார். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
அதுதான் உச்சக்கடை. அப்படின்னா மருத்துவர்கள் பூரா ஆயிருக்கணும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஏற்றுக்கிறதெல்லாம் ஏற்றுக்க. ஏன் மருத்துவர்கள் பூரா ஆக முடியலை? இன்னும் கட்டடத்தை கட்டணும். ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு 4-5% தான் மருத்துவர்களில் அப்படியே காசு பிரச்சனை இல்லாமல் வியாதியை தீர்க்கிறவங்க இருக்காங்க. அது இன்றைக்கி சித்த மருத்துவம் வந்துருச்சு, ஆயுர்வேத மருத்துவம்லாம் வந்துருச்சு. பட் டாக்டர்னால் நம்ம பயக்கிறோமா இல்லையா? ஐயோ போனால் என்ன செய்ய முடியும்? நான் உட்பட பயப்படுறேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படின்னா நாம் பணம் செலவழிக்க முடியாது. அவங்க நிறையா சொல்கிறாங்க, ஸ்கேனிங் அது இதெல்லாம் தனியாக சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம வரலை. பட் ஒன்றே அவர்கள் பாடம் அதான் சொன்னேன், பாடம் படிப்பதோ, மெடிக்கல் காலேஜில் படிப்பதோ, என்ஜினியரிங் காலேஜில் படிப்பதோ, அல்லது நீட்டுக்கு பரீட்சை எழுதுவதோ, அல்லது புத்தகங்களை பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பதெல்லாம் நீங்கள் என்ன ஆக முடியாது, மானுடமாக முடியாது. அது மானுடம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு புள்ளி ஒன்று என்று தான் போடும். அதில் சில கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு வரைக்கும் அதை ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வச்சுருப்பாங்க. நான் பார்த்த, நான் பழகிய, அனுபவித்த, நான் பயிற்சிகள் கொடுத்த பல்வேறு கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் இதை பார்த்துருக்கேன். அதே இல்லாமல் ப்ரைவேட் பள்ளிக்கூடங்களில் எங்கேயோ 1-2 இருக்குது. ஆனால் மானுடமாக்குவதில்லை. நான் சொல்ல வந்தது நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ் என்பது, நான் சொல்ல போகிற ரீடிங் ப்ராக்டிஸ் என்பது உங்களை மானுடமாக்கும் என்பது என்னென்னா, அதுதான் டிஃப்ரெண்ட். நீங்கள் உதாரணமாக உங்களுடைய மூளையே முதல்ல எடுத்துக்கங்க. 10,000 கோடி நியூரான்கள் உள்ள ஒரு மூளையில் 10,000 கோடி ஜீன்ஸ்கள் இருக்கின்றனவோ இல்லவோ, இன்றைக்கு அறிவியல் குறைந்தது 25,000 மரபணு திறன்களுடைய ஆற்றல்கள் பொதிந்த துகள்கள் இருக்கின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. அதற்குரிய செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்குரிய வெளிப்பாடுகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் அனைத்தும், இன்றைக்கு எழுதப்பட்ட நூல்கள் அனைத்தும். இன்றைக்கு ஒரு இசையில் இத்தனை வகையாக மாறி அது இத்தனை வகையாக நடந்து கொண்டிருக்கு. இத்தனை பரிணாம வளர்ச்சிக்கு காரணம் மூளையிலிருந்து வெளிவந்தவைகள் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். மேலிருந்து அப்படியே தொங்குது, சைடிலிருந்து தொங்குது, அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி அப்படியே கடவுள் இறக்கி விட்டார்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நடைமுறைக்கு இல்லை. கடவுள் இல்லை என்ற பேச்சுக்கே இல்லை. உங்களுடைய எதாயிருந்தாலும், இன்னும் நான் சொல்ல போனேன் துணிஞ்சு, முகமது நபிக்கு வஹி வந்தது எதிலிருந்து பேசப்பட்டது? மூளையின் வழியாகத்தான் வாயில் பேச முடியும், மூக்குக்குள்ளே வரல. அது இயேசுவுக்கு பிதாமகன் கொடுத்தார், பிதா கொடுத்தார்னு சொல்கிறார். எப்படி அவர் பேசினார்? அவர் எழுதலை. புத்தர் அதே மாதிரி எழுதலை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது என்ன அர்த்தம்? ஷேக்ஸ்பியர் ரைட்டிங் கொடுத்துக்கிட்டு போல, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காங்க, அப்படித்தானே? சுவாமி விவேகானந்தரும் அவருடைய விஷயங்கள் பூரா, பேசுகிறது பூரா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எழுதுறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க. ஒன்று விஷயம் தெரிகிறது அல்லவா, மூளைக்குள் வராமல் வாயிலிருந்து வார்த்தைகளாக வந்திருக்காது. அப்புறம் வார்த்தைகள் எப்படி வந்ததுன்னு அப்புறம் போவோம். அது உணர்வாக வெளிப்படுறதுன்னு அப்புறம் போவோம். எப்படி மரபணு திறன்கள் உள்ளே தோன்றியதுன்னு அப்புறம் போவோம். நமக்கு மூளை இருக்குது, மிருகங்களுக்கு மூளை இருக்குது. நாம் மட்டும் பேசுகிறோம், எழுதுகிறோம், சிந்திக்கிறோம், அதுக்கு இல்லை. அது இன்னொரு வரலாறு. பட் ஒன்று உறுதி, மூளைக்குள் உங்களுக்கு மூளையில் இல்லாமல் வந்ததில்லை. இப்போ வாங்க.